மதுரையில் 1200 ஹெக்டேரில் ஆர்கானிக் தோட்டம் அமைப்பு. நஞ்சில்லா வேளாண் பண்ணைகள் உருவாக்க இலக்கு. பூச்சிகளை கொல்லாத இயற்கை பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தி சாதனை. இயற்கை முறையிலான விளைபொருட்கள் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு. மதுரை மாவட்ட விதைச்சான்று துறையின் கீழ் 1204 ஹெக்டேர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் ஆர்கானிக் முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இத்துறையின் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தின் கீழ் ஆர்கானிக் சாகுபடிக்கான சான்று பெற்ற பொருட்களை ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் ஈட்டும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இம்முறையில் 55 விவசாயிகள் மூலம் 281 ஹெக்டேர் பரப்பளவில் பாரம்பரிய நெல் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. வேலூர், சேடப்பட்டி, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 305 விவசாயிகள் ஒருங்கிணைந்து 225 ஹெக்டேரில் ஆர்கானிக் சாகுபடி செய்கின்றனர். 3 ஆண்டுகளுக்கு ஆர்கானிக் சாகுபடி செய்வதை கண்காணித்த பிறகு இந்தியா ஆர்கானிக் லோகோ வழங்கப்படுகிறது. இம்முறையில் 30 விவசாயிகள் 232 ஹெக்டேர் பரப்பளவில் ஆர்கானிக் தோட்டம் அமைத்து சாதனை படைத்துள்ளனர். பங்கேற்பு உத்தரவாத திட்டத்தின் கீழ் விவசாய குழுக்களில் ஒருங்கிணைந்து ஆர்கானிக் சாகுபடி செய்யலாம். இதற்கு முதலாண்டில் சான்றிதழ் கட்டணம் இல்லை. மதுரையில் 1204 ஹெக்டேரில் ஆர்கானிக் முறையில் பாரம்பரிய நெல், தக்காளி, கீரை வகைகள், வாழை, முருங்கை, பழ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை உயிர்ம விவசாய முறையின் மூலம் நஞ்சில்லா பயிர்கள் சாகுபடியாகின்றன. மதுரை மாவட்ட விதைச்சான்று உயிர்ம சான்றளிப்பு துறையின் உதவி இயக்குநர் மகாலட்சுமி கூறியதாவது: மண்ணின் கரிமச்சத்தை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம். ஆர்கானிக் சான்றிதழ் என்பது மண்ணுக்காக தரப்படுகிறது. அந்த மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்களை நஞ்சில்லாமல் உள்ளதா என்று பரிசோதித்து சான்றிதழ் வழங்குகிறோம். ஆர்கானிக் நிலமாக மாற்ற விரும்பினால் முதலில் அங்குள்ள மண், பாசன நீர் பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கேற்ப இயற்கை இடுபொருட்களை இட்டு மண்ணின் சத்துக்களை அதிகரிக்க வேண்டும். ஜெய்விக் பாரத் எனும் மத்திய அரசின் இணையதளத்தில் இயற்கை இடுபொருட்களை வாங்கலாம், விளைபொருட்களை விற்கலாம் என்றார். இயற்கைக்கு மாற விரும்பினால் மதுரை வேளாண் இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள விதைச்சான்று மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையை அணுகலாம்.